சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்களை தான் நம்ம சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்கிறோம். 14 மேல் கணக்கு 14 கீழ் கணக்கு அப்படின்னு சங்க இலக்கியங்களை 2 வகையாக பிரிக்கிறோம். இதில் மேல் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. கணக்கு அப்படின்னா அடிகள் என்று பொருள், அடிகளை கணக்கிடணும். மேல் கணக்கு அப்படின்னா அதிகமான அடி. அப்போ இங்கே அதே மாதிரி தான், கணக்கு அப்படின்னா அடி, கீழ்கணக்குனா குறைவான அடி. அப்போது அதிகமான அடிகளை கொண்டது மேல் கணக்கு அப்படின்னு சொல்கிறோம், குறைவான அடிகளை கொண்டது கீழ்கணக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி தான் 2 நூலையும் பிரிக்கிறோமா அப்படின்னா 14 மேல் கணக்கு காலத்தால் முந்தையது, காலத்தால் முந்தையது. இதில் 18 நூல்கள் இருக்குது. 14 கீழ்கணக்கு காலத்தால் பிந்தையது, இதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. இதில் 14 மேல் கணக்குன்றதை 2 வகையாக பிரிக்கிறோம். 8 தொகையில் 8 நூலும் 10 பாட்டில் 10 நூலும் மொத்தம் 18 நூல். 14 கீழ்கணக்கில் அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல் 1, மொத்தம் 18 நூல். இந்த